அப்படின்னா நாங்கள் வந்து இவன் வந்து ஒரு நிறைய மேரத்தான்லாம் ஓடிட்டான். இது எனக்கு ஃபஸ்ட்டு மேரத்தான். நான் இது ஏன் பண்ணலாம் அப்படின்னு அதை யோசித்தேன். அப்புறம் எனக்கு இது பண்ணணுமான்னு யோசித்தேன். எனக்கு செட் ஆகுமா அப்படின்றதுலாம், ஏன்னா நான் கொஞ்சம் வெயிட்டு நல்லாவே ஒபிசிட்டியான வெயிட்டு, அபவ் 90 வந்திருந்தேன். அப்புறம் குறைச்சேன் 84. அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு எனக்கு ரன்னிங் செட் ஆகுது. ஆனால் நான் காலேஜ் டைமில் நாங்கள்லாம் வந்து ஒன்றா ஸ்போர்ட்ஸ் விளாண்டு யங்காக ஒரு டீம்மேட். ஆமாம், கிரிக்கெட் டீம் 2 பேருமே ஆல்ரவுண்டர். இப்போ ஏஜுக்கு அதிகமாக நாங்கள் வந்து சுத்தமாக எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இல்லை. ஆனால் இவன் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கான். திடீர்னு ஒரு எனக்குள்ள ஒரு எந்தூசியாசம் வந்து நான் ரன்னிங்கில் இறங்கிட்டேன். திடீர்னு மேரத்தான் போட்டிருந்தான். நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஏதாவது என்ன சொல்கிறான், நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் ரெகுலராக மதுரையில் மீட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மேரத்தான் வரேன் அப்படின்னு சொல்லி சடனாக சொல்லிட்டேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மேரத்தான். அன்றைக்கி வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் நடத்துகிற நெல்லையில் மேரத்தான் 10 கிலோமீட்டர்ஸ். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நான் 10 5 ட்ரை பண்ணல, எடுத்தோடனே 10 ட்ரை பண்ணிட்டேன். எடுத்த முடிவு வந்து மோசமான முடிவு. 5 போனால் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் சொன்னால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இவர் எப்படி ஓடுவார், இவரோட ஃபிசிக் ஒர்க் என்னன்றதுனால எனக்கு தெரியும். ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறது, சரி இது சஜஸ்ட் பண்ணி 10 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு ஓடு, அப்போனா தான் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்குன்றது தெரியும் அப்படின்றது டேரெக்டாக 10 வந்து அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாடி ஒர்க் அவுட்ஸ்லாம் பிளான் பண்ணுவோம். பட் அது வந்து எங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியலன்றதுனால தான் இந்த மாதம் கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்த்த டைமிங் முடிக்க முடியல. ஸோ இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன நாங்கள் பண்ணோம், என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறத வந்து இதில் பேசலாம் அப்படின்னு. இவன் வந்து எனக்கு நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். டேட் வந்து மேரத்தான் வந்து 22 இன்றைக்கி தான் ஓடி முடிச்சுட்டு வந்துட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த விதத்தில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மேரத்தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறாப்புல 1 ஹவரில் முடிச்சிருக்கேன். 1 ஹவர் ஃபஸ்ட்டு மேரத்தானில் பெஸ்ட் டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் 50 மினிட்ஸில் முடிச்சிட்டான். ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது அதுக்கும் ஏர்லியராக முடியும். 1 ஹவருக்குள்ளே நான் முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இவன் வந்து 45 to அந்த இதுக்குள்ளே முடிக்கணும். ஏன்னா நல்ல ரன்னர்ஸ் வந்து 30லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவோம், 30 மினிட்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் 10K. நாங்கள் அந்தளவுக்குலாம் ஆசைப்படலை. கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நமக்கே ஒரு வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா 22 செப்டம்பர் புக்கிங்னா நான் ஆரம்பித்தது வந்து செப்டம்பர் 3 நினைக்கிறேன். செப்டம்பர் 15 கரெக்டாக 15 days பேக். இது அட்வைசபிள்னா கண்டிப்பாக கிடையாது. இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஃபர்ஸ்ட்டு மேரத்தான் நாட் அட்வைசபிள். எக்ஸ்பர்ட் அட்வைசபிள் என்னென்னா, இஃப் யூ கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் மேரத்தான் யூ நீட் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் 3 months ஏர்லியர். அதுவும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாக்கிங்கில் ஆரம்பிக்கணும். அது ஒரு கிலோமீட்டர் நீங்களே செட் பண்ணிக்கலாம், கோல் செட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும். 1 month வாக்கிங், அதுக்கடுத்து வாக்கிங் ரன்னிங், அதுக்கடுத்து ரன்னிங்கில் 1 கிலோமீட்டர் ரொம்ப ஓடக்கூடாது. அதுக்கடுத்து 2 கிலோமீட்டர் கிராஜுவலாக தான் நம்ம வந்து ஃபிசிக் டெவலப் பண்ணணும். இது நான் ஸ்டடி பண்ணது. இவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, இவன் வந்து ஏற்கனவே வந்து ஹீ கம்ப்ளீட் 21 கிலோமீட்டர்ஸ். அவன் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த் வந்து 21 கம்ப்ளீட் பண்ணேன். பட் 10 கிலோமீட்டரில் நம்மளுடைய டார்கெட் வந்து முன்னாடி ஃபினிஷிங் டைம் என்ன இருக்கோ அந்த டார்கெட்டுக்கு முன்னாடி நம்ம முடிக்கணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த பிளான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கிளம்சியாக இருந்ததுனால 40 மினிட்ஸில் முடிக்கணும்னு பிளான் பண்ணது 50 ஆயிடுச்சு. ஸோ அது எதனால் ஆயிருக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு கூடி பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து எங்களுக்கு டிஷர்ட்ஸ் அப்புறம் வாட்டரிங் கேன் அதெல்லாம் போட்டுவிட்டோம். ஸோ அது போட்டதுனால அதுவே ஒரு வெயிட்டாக இருந்தது. நாங்கள் ஓடுறதுக்கு அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. என்னென்னா எங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து அறிகுறியாக இருந்ததுனால ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்படியே ஒரு அன்பிளான் ஸ்டார்ட் சொல்லலாம். கூடி பேக்கை போட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓவர் என் கையில் ஒரு ஃபோனும் இன்னொரு கையில் ஒரு கேமரா, அவர் கையிலே அதே மாதிரி. ஸோ 2 கையுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஏதோ ஒரு இதை ஹேண்டில் பண்ணி பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மேபி அது எங்களுக்கு போகிற நேரங்களில் போக ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சு. அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நான் 3 கிலோமீட்டர்லேயே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது ஒரு லேகாக இருந்துக்கலாம் எங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து போகும்போது மேபி ஏதாவது ஒரு ஸ்மார்ட் வாட்சோ இல்லை வித்தவுட் கேட்ஜெட்ஸோ வந்து நாங்கள் மெயினாக கேமரா எடுக்கிறோம் அப்படின்னா ரன்னிங் டைம் அச்சீவ் பண்ண முடியாது. நீங்கள் ரன்னிங் டைம் அச்சீவ் பண்ணணும்னா அந்த கேமரா எடுக்கக்கூடாது, போடக்கூடாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக மேரத்தான்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் அதுக்கான எஃபோர்ட்டும் பண்ணணும். ப்ராக்டிஸ் செஷன் இருக்குது, ட்ரைனிங் செஷன் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எனி ஒன் கேன் டூ. ஏன்னா என்னை விட 50 years ஏஜ் எனக்கு முன்னாடி தான் போனார். அவர் என்னையோட வேகமாகவே முடிச்சிருப்பாரு. ஒரு மேலே காணும் அவர். இந்த ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஜ் ஃபேக்டர் தான் அந்த ஏஜில் இருக்கவங்க தான் ஓடணும் அப்படின்றதுலாம் மாரத்தான் கிடையாது. அது ஒவ்வொரு மாரத்தான்லேயும் நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம்.
50 வயசுலேயும் வர்றாங்க, 60 வயசுலேயும் வர்றாங்க, 18 வயசுலேயும் வர்றாங்க, 5 வயசுலேயும் வராங்க. இப்போ நாங்கள் ரீசெண்டாக இன்றைக்கி காலையில் யங்கஸ்ட் பர்சன் ஒரு பையன் வந்து 3 தெரியல, ரொம்ப சின்ன பையன். ஸ்டேஜில் வச்சு அவருக்கு அப்ரிசியேஷன் பண்ணுறப்ப அந்த அப்ரிசியேஷனை ரெகக்னைஸ் பண்ணுற ஏஜ் கூட கிடையாது அவன். மற்றபடி சில டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு ஒரு 5 கிலோமீட்டர் மேலேயே. அதெல்லாம் எப்படி குறைக்கலாம் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதில் ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நான் என்ன பிளான் பண்ணுறது, எனக்கு என்ன தெரியுமா, என்னோட ட்ரைனிங் செஷன் சொல்கிறேன். ஏன்னா இட்ஸ் குவிக் டைம் ட்ரைனிங் வந்து நான் ட்ரை பண்ணேன். அது வந்து அட்வைசபிள் இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு மேரத்தான் புக் பண்ணிட்டோம், இது ஸ்லாட் புக் பண்ணிட்டோம். இது வந்துடுச்சு. அது எப்படின்னா தேட்டருக்கு போய் வந்து முன்னாடி போய் தான் டிக்கெட் எடுக்கணும். இப்போ வந்து டிக்கெட் எடுத்து போய் பார்க்கலாம்ல, நீ டிக்கெட் எடுத்து மாரத்தான் எப்படியாவது புக் பண்ணி எப்படியாவது வந்து சேர்ந்து அப்படின்னு சொல்லி வந்து அது எப்படியாவது வந்துடணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட எப்படியும் வந்துடணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டோட தான் ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ப்ராக்டிஸ். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மாரத்தான்லேயும் இல்லை, அதெல்லாம் அட்வைசபிள் இல்லை. நான் என்ன இம்பேக்ட் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். டைமிங் ஓகே, அது நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நான் வந்து ப்ராக்டிஸ் செஷனில் அந்த டைம் அச்சீவ் பண்ணல. ஆனால் நான் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் ஓடுறப்ப இவன் கூட சேர்ந்து ஓடுறதுனால இவனோட எனர்ஜியும் எனக்கு ஷேர் ஆச்சு, இவனோட இன்புட்டும் எனக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது 3 கிலோமீட்டர் வரைக்கும் தான். 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் என்ன ஃபேஸ் பண்ணேன், எதனால எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னாச்சு அப்படின்னா, நான் ட்ரைனிங்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, எடுத்த உடனே ஃபஸ்ட்டு டே ட்ரைனிங்கே நான் 3 கிலோமீட்டர் ஸ்லோ ரன்னிங் ட்ரை பண்ணிட்டேன், ஓடிட்டேன். ஃபஸ்ட்டு டே 3 செப்டம்பர் 3 ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்த டே நான் வந்து உடனே 1 கிலோமீட்டர் அடிஷ்னல் ஆட் பண்ணிட்டேன். 4 கிலோமீட்டர்ஸ் ஓட்டேன் அன்றைக்கி. அடுத்த நாளே 5 கிலோமீட்டர்ஸ் ஓட ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே நெக்ஸ்ட் டே அடுத்தடுத்த நாள். அப்போ வந்து நான் வந்து 1 வீக்குள்ளே 7 கிலோமீட்டர்ஸ் ஓடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். எனக்கு வந்து அது நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது. அந்த நான் நாளுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எவ்வளோ ஹெக்டிக் ஒர்க் இருந்தாலும் அது வந்து எனக்கு வந்து அஃபெக்ட் பண்ணல. எனக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு யூஸ்வலாக ஒரு தலைவலி வரும், அந்த தலைவலி கூட அந்த மாதம் வந்ததே இல்லை. சரி நல்லா இருக்கேன் எப்படின்ட்டு நான் பண்ணது தப்பு. உடனே வந்து அது எனக்கு என்னாச்சு அப்படின்னா, நம்ம நீ பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. நீ பெயின் எப்படின்னா, அது நிறைய விதமாக வரும். நம்ம 2 போன் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு நடுவில் மினஸ்கஸ் அப்படின்ற ஒரு இந்த 2 போன் சஸ்பென்ஷன் மாதிரி அது ஒர்க் பண்ணும், அது பெயின் வரும். அப்புறம் நம்ம 2 போனுக்கு சைடில் வந்து ஒரு டிஷ்யூ கனெக்ட் லெக்மெண்ட், ஒன்று லேட்ரல் கொலாட்ரல் லெக்மெண்ட், இன்னொன்று வந்து மீடியல் கொலாட்ரல் லெக்மெண்ட். இன்னர் சைடு போன், இன்னர் சைடு நம்ம காலோட இன்னர் சைடு இருக்கிறது மீடியம், இந்த சைடு லேட்ரல். இந்த லேட்ரல் லெக்மெண்ட் வந்து எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அது ஏன் வருது அப்படின்னா, நான் வந்து ஒபிசிட்டியான பாடி, நான் வந்து நான் வந்து காலேஜ் டைமில் ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால அந்த எந்தூசியாசம்லேயே ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, எடுத்துக்கிட்ட மறந்து நானும் ஒரு காரணம். நீலாம் ஓடிவிடா நானும் என்கரேஜ் பண்ணால் அது நான் 7 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுவாங்க எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுவான். சரி, இல்லை ஆக்சுவலாக நல்லா ஓடுறது நான் டெய்லி சொல்கிறேன். டெய்லி வந்து 2 கிலோமீட்டர் ஓடுனா பெட்டராக வந்துடும் அப்படின்றதுனால நான் அதை சொல்லியிருக்கேன். பட் ஆனால் தப்பு. எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சோடனே நான் உடனே ரெகக்னைஸ் பண்ணிட்டேன். உடனே என்ன பண்ணிட்டேன், எப்படி ஓடணும், மேரத்தான் ஓடுறது நல்லதா, உடனே ஒரு ஃப்ரெஷர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 3 மந்த்ஸ் ரெஃபர் பண்ணணும். ஒரு வாக் பண்ணணும், ரன்னிங் வாக் பண்ணணும், நடக்கணும், ரன்னிங் ஸ்பீடாக இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், கிராஜுவலாக 2 மந்த்ஸ் வரையும் நீங்கள் 5 கிலோமீட்டர் தான் ஓடணும். 1 வீக்குக்கு 3 டேஸ் ஓடணும். மிச்சம் 2 நாள் ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க் பண்ணலை, ஸ்ட்ரெச் பண்ணல, எதுவும் பண்ணலை, ஓடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நான் அப்படியே ஸ்டாப் பண்ணேன். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பிளேயர் சொல்லி போட்டேன். எப்படி அப்படின்னா, நான் வந்து எனக்கு ரிலேட்டிவ் ஃபிசியோதெரப்பி அவங்க கான்டாக்ட் தான் பண்ணேன். வேறு ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க கான்டாக்ட் பண்ணுறது அவங்க ஐஸ் பேக் வச்சு ஒத்துன்னு உடனே சரியாகும். ஸ்ட்ரெச் ஒர்க் வந்து ஒரு 1/2 hour பண்ணுங்க அப்படின்னு ஸ்ட்ரெச் ஒர்க் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். ஸ்ட்ரெச் ஒர்க் வந்து ஒரு 1/2 hour ரன்னிங் முன்னாடி ஒரு 1/2 hour ஸ்ட்ரெச் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கடுத்து 3 கிலோமீட்டர் தான் ஓடினேன். 3 கிலோமீட்டர்ஸ் 3 days ஓடினேன். அதுக்கு மேலே ஓடவே இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஒர்க் பண்ணணும். அதுக்கடுத்து முடிச்சு மசில்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறது, ஓடி முடிச்ச பிறகு மசில்லாம் 3 days ஓடி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்ப்ரிண்ட் ஓடினேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் வச்சுட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக அதுக்கு பொசிஷன் இருக்குது, எப்படி ஓடணும்ட்டு நம்ம கால் வந்து நம்ம சைடு வரையும் தூக்கி இதில் ஓடிங்க. நான் அந்த டைம் வந்து ஃபுல்லாமே மண்ணு தான்.
தார் ரோட்டில் ட்ரை பண்ணல, ஒரே ஒரு நாள் மட்டும் தான் தார் பட் ஆனால் நாங்கள் ஓடுனது தார் ரோடு. ஸோ இதுவும் இது ஒரு இம்பேக்ட். இன்றைக்கி நாங்கள் மேரத்தான் ஓடின 10 கிலோமீட்டர்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தார் ரோடு. நான் ப்ராக்டிஸ் பண்ண டெரைன் வந்து ஃபுல்லாக கிரவுண்டு, மண்ணு கிரவுண்டு, அதில் புல்லும் இருக்குது. அதுவும் எனக்கு ஒரு லிக்மெண்ட் இம்பேக்ட்டுக்கு ஒரு காரணம். ஏன்னா ஈவன் சர்ஃபேஸ் கிடையாது, அன்ஈவன் சர்ஃபேஸ். மோரோவர் ஷூ ரொம்ப முக்கியம். ஷூ வந்து சொல்லுவாங்க ஏனோ தானோ, அட்லீஸ்ட்டு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஒரு முதல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு நல்ல ஷூ இல்லைனாலும் ஷூ வச்சுக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க கிராஜுவலாக. நாங்கள் வந்து டைம்லாம் அச்சீவ் பண்ணணும்னா யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் ஷூ வாசல். ஏன்னா அது ரொம்ப குஷனிங்காக இருந்தால் உங்களுக்கு இம்பேக்ட் ஆகாது. ஏன்னா உங்கள் பாடி வெயிட் மொத்தமும் வந்து உங்கள் ஃபுட்லேயும் நீலையும் தான் லேண்ட் ஆகும். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து தை மசில் வந்து இதாகும், சின் பெயின் வரும். அந்த நீக்கும் ஃபுட்க்கும் நடுவில் பெயின் வரும். அந்த பெயின் நான் ஃபேஸ் பண்ணல. ஸோ நான் அதில் தப்பிச்சிட்டேன். ஏன்னா நான் ஸ்ட்ரெச் ஒர்க் கரெக்டாக பண்ணியிருந்தேன். அதுக்கு நான் என் பாடி ஃபுல்லாக நீல ஆக்ட் ஆனது வந்து அதுக்கு நான் ஸ்ட்ரெச் ஒர்க் பண்ணல. அதுக்கப்புறம் நான் ஃபுல் ஸ்ட்ரெச் ஒர்க் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ½ hour நான் வந்து என் டைமிங் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ஓடுனது வந்து அதுவும் ஒரு இம்பேக்ட். இன்றைக்கி இதில் ஓடின டைமிங் வந்து 6 o'clock 7க்கு முடிச்சாச்சு. அது வந்து ப்ராக்டிஸ் பண்ண டைம் வந்து midnight 3 o'clock. இவர் வந்து ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து டேயில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே போடுறாரு வெயிட். ஆமாம், அதுவும் இல்லாமல் என் ஷூ இன்றைக்கி வேறு ஷூ, ப்ராக்டிஸ் பண்ண ஷூ வேறு ஷூ. ஆனால் இந்த ஷூ கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் ட்ரைனிங் செஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாக தப்பாக பண்ணி அடுத்து ரீகலெக்ட் பண்ண 1 வீக்கில் அடுத்த 1 வீக்கில் மேரத்தான் வந்துருச்சு. ஸோ என்னாச்சு அப்படின்னா, அந்த 2 வீக்கில் நான் கரெக்ட் பண்ணேன். 1 வீக் ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிட்டேன். ஸ்ப்ரிண்ட் ஓடுவேன், வாக் பண்ணுவேன், வேகமாக ஓடுவேன், திரும்பி வாக் பண்ணுவேன். எனக்கு பெயின் இல்லை. அது எனக்கு ஏன்னா நான் ஸ்ட்ரெச் ஒர்க் நல்லா பண்ணேன். ஈவன் நான் ஸ்லோ ரன் ஓடிட்டு கூட ஸ்ப்ரிண்ட் ஓடிருக்கேன். 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட ஆரம்பித்தேன். லாஸ்ட் வீக் வருது மாரத்தான் வீக் அந்த எண்டு வருது. வெனஸ்டே ஃபீவர், செம்ம கோட்டு ஃபீவர். 3 days தான் இருக்குது. அதில் ட்ராவல் வேறு பண்ணி சென்னையிலேருந்து இங்கே வரணும், நெல்லையில் நடக்குது, சென்னையிலேருந்து வேறு வரணும். இதெல்லாம் தான் செக் பாயிண்ட்டு. நாங்கள் ப்ளஸ் அந்த நான் சொன்ன ட்ராவலில் கால் வீங்கிடுச்சு, டயர்டாகும், இவனும் டயர்டாகும். 2 பேரும் போய் 4 மணிக்கு இங்கேருந்து நம்ம 5 மணிக்கு கிளம்பணும். 5:30 அங்கே போய் 5:15 5:30 அங்கே போனோடனே ரொம்ப தொண்டை காந்த ஆரம்பிச்சிருச்சு. கோல்டு இருக்குது, தண்ணி எடுக்காமல் போயிட்டோம். பேக்குமே நாங்கள் வந்து கான்சியஸாக இருந்தோம். பேக் வந்து பெரிய பேக் எடுத்துகிட்டு போகக்கூடாது, நாங்கள் வந்து சின்ன பேக் தான் வச்சுருக்கணும். ஏன்னா ரன் பண்ணுறப்ப அது ஒரு உங்களை பிடிச்சி பிடிச்சி இருக்கக்கூடாது. ஒரு பாடி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், எதுவுமே இருக்கக்கூடாது. என்ன சொல்ல போனால் பெஸ்ட்டு மொபைலை கூட அவாய்ட் பண்ணலாம். ஆனால் மொபைல் இல்லாமல் ஓட முடியாது. நீங்கள் ஓடுறத கொஞ்சம் ட்ராக்கும் பண்ணணும். ஸோ எய்தர் ஸ்மார்ட் வாட்ச் இருந்தால் கூட கனெக்டிவிட்டிக்கு ஃபோன் தேவை. ஸோ இட்ஸ் பெஸ்ட் டு ஹேவ் மொபைல். ஸோ அதனால் மொபைல் எல்லாமே பேக்கெட்டில் வச்சா கூட அது கூட உங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அது ஒரு பெரிய இம்பேக்ட் கிடையாது. ஆனால் நாங்கள் ரேஸ்க்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு ½ டம்ளராக தண்ணி குடிச்சிருந்துருக்கோம். அது ஒரு மிஸ்டேக் நாங்கள் நோட்டீஸ் பண்ணுறோம். எனக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சு, எனக்கு கோல்டு வேறு இருக்குது. நான் சரியாகும் பார்த்தா சரியாகலை. ஸோ பெட்ரோல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு 50 ml லிட்டரில் வாட்டர் கேனில் தண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோன்னு எங்களுக்கு இந்த மாரத்தானில் தான் தோணுச்சு. இங்கே இன்னொரு விஷயம் நடந்ததுன்னா, ஃபஸ்ட்டு உமனுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க உமன்ஸ் ஆக்சுவலாக இதை நான் வந்து நெகட்டிவாக நான் சொல்லலை, எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்களோட மென் வந்து உமனோட ஸ்ட்ராங்கர் பை நேச்சராகவே. ஸோ அவங்களோட ரன்னிங் ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கும், மென்ஸுக்கு ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் மென்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உமன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட கேப்பபிலிட்டிக்கு அவங்க ஓடுவாங்க. ஒரு கொலிஷனோ கொலாப்ஸோ நடக்காது, அது வாட்டுக்கு வரும். பட் இங்கே வந்து உமன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, உமன்ஸ் ஸ்லோவாக தான் வருவாங்க. அடுத்து மென்ஸ் ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து எல்லாருமே நம்ம முந்திட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தாட்டில் ஒரு சில பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேல் கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபீமேல் பண்ணாங்களா அவங்களுக்கு வந்து முன்னாடி வரப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட வரும்ன்றது வீடியோ பார்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு பர்சன் வந்து ஒருத்தர் மீட் பண்ணுறப்ப ஒரு விஷயம் அவன்கிட்ட சேர் ஆகும், இவன்கிட்ட சேர் ஆகும். அந்த மாதிரி வந்து இவன் வந்து எனக்கு ரொம்ப காலமாக ஃப்ரெண்டு. காலேஜ் டைமோட நாங்கள் பிஇ பண்ணுறதுலேருந்து ஃப்ரெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 years கிட்ட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய ஷேர் பண்ணிக்குவோம். அப்படி ஷேர் பண்ணதில் ஒன்று தான் இந்த மாதிரி தான். நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்குது.
இப்போ ஒரு அப்படி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக இருக்கேன். வாய் வழியாக மூச்சு விடக்கூடாது. வாய் வழியாக விட்டால் உங்கள் யார் உள்ள போகணும், உங்களோட சலைவா ட்ரை ஆகும். உங்களுக்கு எனக்கு ஏற்கனவே வந்து கோல்டு நான் வாயை மூடிக்கிட்டேன். இவன் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கான். ஆனால் அவன் ஸ்பீடாக ஓடுறான். இப்போ ஸ்பீடுக்கு நான் ஈக்குவலாக மேட்ச் பண்ணி நான் ஸ்பீட்னா எங்களுக்கு ஸ்பீடு, எங்கள் ஸ்பீட் நாங்கள் கால்குலேட் பண்ணேன். எங்கள் டைம் நாங்கள் ஒரு ஷெடியூல் பண்ணியிருக்கோம். அந்த இதில் நான் ஃபஸ்ட்டு 3 கிலோமீட்டர் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். 3 கிலோமீட்டர் வரைக்கும் 2 பேரும் சேமாக ஓடிட்டேன். ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் ட்ரையானதுக்கப்புறம் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் இன்னும் அது இன்றைக்கு வேணும். ஆமாம், நீங்கள் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னே கேட்கும் திருப்பி வேணும். பெட்ரு வந்து நம்ம 10 கிலோமீட்டர் போகலாம். நான் இது வரைக்கும் ஈக்குவலாக ஓடிட்டு இருந்தோடனே ஒரு கட்டத்தில் இவன் எனக்கு அகடாக போகிறான். நான் பின்னாடி ஃபாலோ பண்ணுறேன். கொஞ்சம் பேக் அடிக்கிறேன். நான் தண்ணி குடிக்கிறேன். தண்ணி வந்து பாட்டிலில் இருக்கிறனால கையில் இருக்குது. நான் ஸ்லிப்பாக தான் அடிச்சு குடிச்சிட்டு இருக்கேன். இவன் நான் எப்போல்லாம் ஒரு சிப் குடிக்கிறேனோ இவன் வந்து ஒரு மீட்டராக வேகமாக போயிடும். ஒரு கட்டத்தில் வந்து நான் இதில் தெளிவாக இருந்தேன். இவன் முன்னாடியே போயிருந்தாலும் இவனை நான் பிடிக்கணும், இவனை நான் பீட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. நான் இந்த மேரத்தான் முடிக்கணுன்ற எண்ணத்தில் தான் இருந்தேன். ஸோ நான் என்னோட கேப்பபிலிட்டிக்கு என்ன, ஏன்னா ஆல்ரெடி ஃபீவர், கோல்டு, ஹெல்த் இஷ்யூ, ட்ராவல், நைட்டு தூக்கம் சார். நான் ஆப்வியஸ்லி நைட் ஷிஃப்ட். ஸோ எந்திரிச்சோடனே ஓடணும். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இல்லை. ஸோ அதனால தெளிவாக இருந்தது என்னென்னா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் ஏன் தெளிவு. பட் ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அது நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது அச்சீவ் பண்ணணும். பிகினராக இருந்தாலும் ஆல்ரெடி ஓடினவங்களாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எனர்ஜி ட்ரெயின் ஆனாலும் சரி, நம்ம இந்த டைம் வச்சுருக்கோம், இந்த டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற ஒரு உபயோகத்தோட திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பீடு வந்து ஸ்லோவாக ஓடுறத திரும்ப கொஞ்சம் ஸ்பீடு எடுப்போம் அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணுவோம் அந்த ரன்னிங் டைமில். இன்னொன்று முன்னாடி ஒருத்தர் ஓடுறாரு, அவரை நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சடனாக நம்ம ஸ்பீடு எடுத்தோம் அப்படின்னா காலில் வந்து கிராம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு வந்து நம்ம ஸ்டெப்ஸ் அதிகம் அப்போ வந்து நமக்கு ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ உங்களால் எவ்வளோ கிராஜுவலாக போக முடியுமோ அவ்வளோ கிராஜுவலாக நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் நல்லது. சடனாக இன்க்ரீஸ் பண்ணுறது இப்போ ப்ராக்டிஸ் டைமில் இருக்கிறது அது அதோட இன்னொன்று நடக்கும். டயர்ட்னஸில் ஒருத்தவங்க பக்கத்தில் நடப்பான். உனக்கும் நடக்கும், எனக்கும் தோணுச்சு. முன்னாடி வர்றவங்க தண்ணி பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு கையில் வச்சுட்டே போகணும். நமக்கும் தண்ணி குடிக்கணும்னு தோணும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க என்ன தான் பண்ணுறாங்களோ நம்மளும் அதை பண்ணலாமா, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாமான்னு தோணும். பட் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை பண்ணாமல் இருந்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் நம்ம டைம் முடிக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிற்கலை, ஓடிட்டு தான் இருந்தேன். ஒரு இடத்துல ஸ்லோப் இருந்தது, என்னால் ஓட முடியல. ஒரு எலக்ட்ரானிக் பிடிச்சிட்டு 7 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டேன். 7 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஆனால் நான் ட்ரைனிங் செஷனில் 7 தான் என்னோடய மேக்ஸிமம் கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் நான் இது வரைக்கும் ஓடுனதே இல்லை. அது ஒன்று ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு, அதுவும் ஒரு பாயிண்ட்டு, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உன்னோட டார்கெட்டை நீ அச்சீவ் பண்ணிட்டேன்ற மாதிரி தோணும். ஆனால் அது ஒரு டார்கெட் இல்லை. மேரத்தானில் 10 கிலோமீட்டர், நான் ட்ரைனிங் செஷனில் 10 கிலோமீட்டர் ட்ரையே பண்ணதில்லை. அதுவும் எனக்கு ஒரு இதாக இருந்தது. அப்புறம் அந்த கரெக்டாக அப்போ பார்த்து எனக்கு ஸ்லோப் வேறு வந்துருச்சு. அந்த லைட்டாக ஸ்லோப்னால் எக்ஸாக்ட் ரொம்ப இதாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், உங்கள் ரன்னிங் ஃபேஸ் வந்து தானாக குறையணும். உங்கள் இன்னும் நான் ஓடிக்கிட்டு இருக்கும் போவே தோணும். அப்போ தான் கீழே கவனிப்போம். ஒரு லேட்டாக இல்லாமல் ஒரு லைட்டாக ஏற்றமாக அப்படின்றது தெரியும். அந்த டைமில் வந்து கொஞ்சம் எனர்ஜி ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம என்ன ப்ரீவியஸ் ஸ்பீட். எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. லாஸ்ட்டு 2 கிலோமீட்டர் வந்து இறக்கம். ஆனால் க்ரௌட் அதிகம். 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் மெர்ஜ் பண்ணி 8 கிலோமீட்டருக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 5 கிலோமீட்டரையும் 10 கிலோமீட்டர் பார்த்து 2 மணிக்கும் மெர்ஜ் ஆகிடுச்சு. ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் மெர்ஜ் ஆகி எல்லாமே கிளப்ஸியாக வந்து உள்ளே விட்டாங்க. எங்கள் ஷெட்யூலில் நாங்கள் லாஸ்ட்டு 2 கிலோமீட்டர் எங்கள் ஸ்பேஸ் வந்து நாங்கள் ஸ்ப்ரிண்ட் எடுத்து பார்த்தா ஓடுறதுக்கு இடம் இல்லை. வழிவிடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு ஓடுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ க்ரௌடு, ஃபுல் ரோடுமே. அவங்களும் ஓடலை. அவங்க 5 கிலோமீட்டர் அவங்க ஜாலியாக நடந்து வந்துருக்காங்க. இல்லை சின்ன பசங்க ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஓடி வர பற்றி எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு இது வேறு வச்சுருந்தேன், கேமரா வேறு வச்சுருந்தேன். அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான், கேமரா வச்சுருந்தேன் பட் அது வந்து சார்ஜெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு பையன் வந்து பக்கத்தில் வந்துட்டு ஹாய் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாருங்கள் இங்கே செப்பல் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், என்னைக்கு இருந்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட பேசிட்டே வரலாம். தம்பி நீங்கள் வீடியோ ஆன் ஆகி சார்ஜ் ஆஃப் ஆகி போச்சா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதுக்குள்ளே ஓடிட்டாங்க. நான் வீடியோ வந்துடுவேண்ணா நீங்கள் என்ன வந்துடுவேன் அப்படியே பிடிச்சிக்கிட்டே போனோம். இப்போ கடைசியில் அந்த மெடல் வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. முடிச்சு வேலைக்கெல்லாம் போய் ஏஜ் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து எங்களுக்கு இது இந்த விஷயங்கள் மாரத்தான் விஷயம்லாம் தெரியுது.
நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது இருக்குதுன்னா எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தோணுச்சு. பட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க கண்டிப்பாக நல்ல விதமாக அதை யூஸ் பண்ணி மாரத்தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஜெயிக்கணும்னு விட்டாதீங்க. ஜெயிக்கணும்னே ஓடணும். உங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சு கம்ப்ளீட் பண்ணுங்க. நம்மளும் ஜெயிச்சா போதும். எங்களுக்கு தெரியும் ஆல்வேஸ் யூ வர்சஸ் யூ. இந்த மேரத்தான் ஆனால் நல்லா பண்ணாங்க, நல்லா ஆர்கனைஸ் சூப்பராக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, டிஷர்ட் கலர் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக டிஜே வச்சுருந்தாங்க, டான்ஸ் வச்சுருந்தாங்க. திருநெல்வேலி வேறு பசங்கள்லாம் பயங்கர ஆட்டம், செம்ம ஆட்டம், அடங்கவே இல்லையா. ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ப்ளஸ் 10 கிலோமீட்டர் ஓடி வந்து டயர்டில் அந்த டிஜே டான்ஸ் எல்லாமே முக்கியமாக இருந்துச்சு. அப்படியே போயிடுச்சு. எப்பயும் நல்ல நண்பன் கிடைச்சா நமக்கு நல்லது கிடைக்கும். அந்த மாதிரி என்னோட இன்புட் வந்து எப்படின்னா பாசிட்டிவிட்டியாகவே இருக்குது. எனக்கு இதெல்லாம் இருக்குடா, இதெல்லாம் இருந்துச்சுடா, நான் ஏன் ஆரம்பித்தேன், நான் பண்ணனால எனக்கு என்ன க்ரோத் இருந்தது அப்படின்லாம் நான் சொன்னது வந்து அதை நான் சொன்னேன். ஒவ்வொரு தாளுக்கும் ஒன்று ஒன்றா அந்த மாதிரி எனக்கு சும்மா ஒரு ஸ்பார்க் கிடச்சிது. சும்மா ஒரு நாள் போனேன். முதல் நாள் வந்து எனக்கு போயிட்டேன், ஒரு 6 o'clock போயிட்டேன், ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். எனக்கு சொன்னது வந்து 2 கிலோமீட்டராக போகுது ஓடிக்கலாம். நான் 3 கிலோமீட்டர் ஓடிட்டேன். இவனுக்கு அனுப்புறதுக்காக 3 கிலோமீட்டர் ஓடிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வர நிறைய பெருமையாக வேறு சொன்னேன். அவன் இவனுக்கு ஓட சொல்லிட்டு நான் 4 நாள் ஓடவே இல்லை. அதுக்கப்புறம் இவன் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே நம்மளும் ஓடணும். நான் சொல்கிறேன் நான் 5 கிலோமீட்டர் 35 நிமிஷத்தில் தான் முடிக்கிறேன் அப்படின்னா இவன் சொல்கிறான் நான் அப்போ தான் முடிக்கிறேன் அப்படின்னா என்னடா 4 கிலோமீட்டர் ஓடுறான், நம்மளோட வேலை ஓடுமே அப்படின்னு நான் அது செம்ம பாயிண்ட் ஆக்சுவலாக. ஆனால் அவன் என்னை விட வேகமாக முடிச்சவன் சொல்கிறது நமக்கு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி அது எனக்கு சரி. அப்போ நம்ம ஏதோ கரெக்டான வேலை போகிறோன்ட்டு நமக்கு 2வது நாள் ஓடுறதுக்கு சத்தியமாக அலோவ் பண்ணாங்க. அப்படியே கதவெல்லாம் இழுத்து மூடிடும், வீட்டுக்கு வெளியே போகிறதுக்கு முடியாது. அதை மட்டும் உடச்சி வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா 3வது நாள் சட்டை பிடிப்பாங்க, போகக்கூடாது. அதையும் சட்டையை கழட்டி வச்சுட்டு ஒரு டீசர் எடுத்து போட்டு ஓடிட்டீங்க அப்படின்னா 4வது நாள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனக்கு அதுக்கெல்லாம் 1 வீக் அப்புறம் நான் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு டயர்டாக போயிடும், சேரில் உட்காந்து யூடியூப் போடுறேன். எந்த யூடியூப் வீடியோவும் நல்லா இல்லை. எனக்கு வந்து தோணுது எதுக்கு இங்கே பார்த்துருக்கேன், என்ன பண்ணுறேன், சும்மா தானே இருக்க போகிறேன், ஓடு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இன்புட் வர வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், ஓடுங்க, ஸ்ட்ரெஸ் நிறையா ரிலீஃப் ஆகுது. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே நானே சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்டெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது அவன் வேறு நிறையா சொல்லுவான். எனக்கு இதெல்லாம் ஆச்சு, இதெல்லாம் ஆச்சு, இப்படி இருக்குது அப்படி இருக்குது. இன்னும் சொல்லணும்னா எங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு நாங்கள் எங்கேயாவது ஓட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறதுனால கிரவுண்டு பக்கம் ஓடிடுறோம். ஆமாம், நல்லா இருக்கா சீரியஸ்லி வந்து ஏதாவது இந்த ஒரு பிரச்சனை வேணாம், எங்கேயாவது ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு கிரவுண்டை பக்கம் போய் டெய்லி ஒரு ½ hour இல்லைன்னா ஒரு ரோடு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெச், நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு செலக்ட் பண்ணுங்க. வெளியே வாங்க, வெளியே வந்துட்டு இயற்கையான காற்று வந்து சுவாசிங்க. நான் போன டைம் நல்லாயிருக்கும் 3 மணி. ஆனால் எல்லோரும் 3 மணிக்கு நான் அட்வைஸ் பண்ணலை, ஏன்னா அது சேஃப் கிடையாது. என் ஏரியாவில் எனக்கு சேஃப் எனக்கு நான் வந்து ஃபீல் பண்ணி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து யாரும் நான் 3 மணிக்கெலாம் ஓடுங்கன்னு சொல்ல மாட்டேங்க. ஷிஃப்ட் டைமிங் அப்படி, அதனால நானும் ஓடு, எனக்கும் டைம் சேஞ்ச் ஆகிறப்ப நானும் டைம் சேஞ்ச் பண்ணி தான் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பெஸ்ட்டு டைம் இஸ் 5:30 above 6 அந்த ஏர்லி மார்னிங் அந்த சன்ரைஸ் ஆகிறப்போ ஓடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு விட்டமின் எனர்ஜியும் கிடைக்கும், உங்களோட எனர்ஜி இதாகும். வாக்கிங்கை காட்டிங்க ரன்னிங் ஏன் பெஸ்ட்டுன்னா, வாக்கிங்கில் நீங்கள் என்ன தான் மாறி நடந்தாலும் 100 calories பர்ன் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் மத்தியானம் சாப்பிட்ற உணவுல மட்டுமே 650 500 calories ஆகும். இதெல்லாம் பர்ன் பண்ணணும்னா ரன்னிங் பெஸ்ட். ரன்னிங்கில் நான் டெய்லி 600 calories பர்ன் பண்ணேன். நான் 85 இருந்தேன், இப்போ நான் வந்து 79 பண்ணிட்டேன் 20 daysலேயே. அதில் அது வெயிட் குறைக்கும் அப்படின்னா அது தப்பான முடியும். உங்களோட தொப்பையை குறைக்கணும்னா கண்டிப்பாக குறைக்காது. ரன்னிங் வந்து தொப்பையை குறைக்காது. உங்களை ஃபிட்னஸாக வச்சுருக்கோம், உங்கள் தை மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகும், உங்கள் லெக்கெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங் ஆகும், உங்களை ஃபிசிக்காக மாற்றும். பட் ஆனால் உங்கள் வெயிட் உங்களோட ஏபிஎஸ் வந்து குறைக்காது. அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் பண்ணியாகணும், ஸ்டமக் ஒர்க், இது கார்டியோ இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் ரன்னிங் பண்ணாலுமே கார்டியோ பெஸ்ட்டு. கார்டியோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்களால் ரன்னிங் பண்ண முடியும். அடுத்து ஃபர்தராக ஸ்பீடப் பண்ண முடியும். அப்போனா தான் நீங்கள் நான் கற்றுக்கிட்டது தான். நான் எப்போ ஸ்ட்ரென்தனிங் ஸ்டார்ட் பண்ணேனோ அதுக்கப்புறம் என்னோட 35 அச்சீவ் பண்ணிட்டு இருந்தது 2 minutesல 33க்கு வந்தேன். 5 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணுறதுக்கு 2 kilometers தானடா குறைச்சி 2 minutes தானடா குறைச்சிருக்கேன். 35லேருந்து 33 தான் வந்திருக்குன்னா அது பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் சடனாக வந்து 5 minutes 6 minutes நம்ம என்ன ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் பண்ணாலும் சடனாக 5 நிமிஷம் தான் குறைக்க முடியாது. மிஞ்சி போனால் ஒரு 1 minute. அது அப்படியே கிராஜுவலாக வந்து ஒரு 3 வீக்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். கிராஜுவலாக தான் குறைவே தவிர நம்ம இந்த மாதம் 10 கிலோமீட்டர் வந்து 1 hour முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஓடிடலாம் அப்படின்னு சொன்னால் மேபி வந்து ஒரு 2 minutes 50
மினிட்ஸில் வந்து முடிக்கலாம். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. தவிர நம்ம ஒருத்தரை ஓடிட்டு வந்தோம் தடவை இன்னும் சீக்கிரமாக ஓடிடலாம் அப்படின்ற மட்டும் நம்மளால் சொல்ல முடியாது. அது நம்ம ப்ராக்டிஸை பொறுத்து தான் இருக்குது. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம், டெய்லி முடிஞ்ச அளவுக்கு. இன்றைக்கி வந்து எங்களுக்கு நிறையா மோட்டிவேஷனல் எக்கச்சக்கமாக கிடச்சது. அந்த ஏஜ் டிஃபரன்ஸில் ஓடுறது, ஒரு தாத்தாலாம் 60 வயசுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு 60+ தான். அவர் பயங்கரமாக ஓடுறாரு. அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் எங்களுக்கு இந்த ரூட் மேப் கைட் பண்ண போலீஸ் வந்து அந்த பாடுற அவர் ஏஜை பாடுறா, அவர் ஓடுறாரு பாடுற அப்படின்னு பேசுனாங்க. ஒரு 5 இயர்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு மேரத்தான்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு மெடல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வெளியே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு இளநீ கொடுத்தோம்னா அவரும் ஒரு இன்புட் கொடுக்குறாரு. இளநீ குடிக்கிறப்ப சூப்பர் சொல்லுவார். இளநீ குடிக்கிறப்ப வாய் நல்லா பிடிச்சி குடிங்க அப்படின்னு நம்ம என்ன பல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு கவுண்டர் அடிக்க போல தான் தோணுச்சு. ஆனால் நான் அப்படியே கவனிச்சுட்டு இருந்தோம். அவர்கிட்டே கேட்டோம், நீங்கள் வீடியோவில் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைப்பா வீடியோலாம் வேணாம்ப்பா, நான் ஏதோ பொழப்ப பார்க்குறேன் அப்படின்னு. அவர் வந்து இவன் தான் முதல் முடிச்சான். கொப்பளிச்சு குடிச்சோடனே அவன் ஒரு மாதிரி கண்ணு அப்படியே முடிச்சான். எதுக்கு இப்படி குடிக்கலான்னு வந்து நான் வாங்கி குடிக்கிறேன். நானும் அதே மாதிரி கொப்பளிச்சு குடிக்கிறேன். உங்கள் வாய் ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கும் ஓட்டுறது. அது அப்படியே அந்த இளநீ விட கொஞ்சம் கூலாக இருக்கும். நார்மல் ஓட கொஞ்சம் கூலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பாடி ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும். அந்த ஒரு சிப்பு உள்ளே போயிட்டு அவர் சொன்னபடி குடிக்கும்போது அந்த தண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு புது எனர்ஜி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அவர் சொல்கிற மாதிரியே திரும்ப ஒரு சிப்பு குடிக்க இன்னும் நல்லா இருந்துச்சு. அப்படி சொன்னது என்னென்னா இளநீ மட்டும் இல்லை, என்ன குடிக்கிறீங்களோ, அதாவது நீங்கள் அடுத்து வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் என்ன எடுக்கிறீங்களோ, இன்புட் எடுக்கிறீங்களோ, நல்ல வந்து கொப்பளிச்சுட்டு குடிங்க. அது வந்து ஈரப்பதத்தெல்லாம் இதாக்கி உங்கள் டயர்னஸ் குறைக்கணும்னா நாங்கள் எங்களுக்கு குறைச்சது. நாங்கள் விட்னஸ் பண்ணனால தான் நாங்கள் இதை சொல்கிறோம். இன்னைக்கு டோட்டலாகவே ஒரு நல்ல டே. நான் வந்து ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி எனக்கு தான் மெடல் வந்துருக்கு. வாங்குவோம், சின்ன சின்ன மெடல் வாங்குவோம். லோக்கலில் நான் வாங்கியிருக்கோம். கிரிக்கெட் விளாண்டு கிரிக்கெட் வாங்கியிருக்கிறேன். ரன்னிங்க்குன்னு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து. இதுக்கு முன்னாடி வந்து குரூப் ஈவெண்ட்டாக ஏதாவது நம்ம ஒரு பார்ட்டாக இருந்தோம். இது வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஒரு மெடல். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வின் பண்ணாலுமே இந்த அளவுக்கு சந்தோஷம் பண்ண தெரியாது. நம்ம முடிச்சிருக்கோம், நம்ம டைமிங் முடிச்சிருக்கோம் அப்படின்றதுனாலே ஒரு மெடல் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ முழுக்க முழுக்க ஒரு இண்டிவிஜுவல் அது உங்களுடைய மெடல் அப்படின்றது நம்ம மாரத்தான பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணும்போது உணர்வு வருது. ஸோ அப்படியே ஒரு மேட்ச் தான் நம்ம ஃபாலோ பண்ணலாம்.